அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? ஓகே, நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேனா? எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா clear? ஓ மிஸ் கேக்குது. சரி, நான் மைக்க மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் கேள்வி கேட்கும் போது நான் உங்களுக்கு ஒன் பண்ணி விடுவேன் என்றால் எல்லாரும் கதைக்கும் போது அந்த கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? எல்லாருக்கும் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, நாம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலாவதாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சரியா? என்னடா பிள்ளைகள், இதுல 26, 27, 28 ஓஎல் பிள்ளைகளும் சில பேர் இருக்கிறீங்க. சரியா? ஓகே, பிரச்சனை இல்ல. 26 மாணவர்கள் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இன்னும் ஏஎல், இப்ப நீங்க எழுத போற ஏஎலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கி? ஓகே, 100 நாள், ஒரு ஆள் 102 நாள், 92 நாள், 111, சரி, 103 நாள். ஓகே, கொமனா நம்ம பார்த்தோம் என்றால் இன்னும் ஒரு 100 நாட்களுக்கு உள்ள, 100 நாளும் இல்ல, 100 நாளுக்கு மேலேயும் இல்ல, 100 நாட்களுக்கு உள்ளத்தானே என்ன செய்யுது உங்களுக்கு எக்ஸாமுக்கு அந்த நீங்க சிட் பண்ண போற உங்க தலையெழுத்த மாத்த போற எக்ஸாம் வரப்போகுது. சரியா? எல்லாம் சரி. நான் கேட்டது 5 மாசம் எல்லாம் சொல்றீங்க, அது உங்களுக்கு மத்த ஆட்களுக்கு. நான் கேட்டது 26. சரியா? ஓகே, இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படி நாம 3A எடுக்கிறது அப்படின்னு பேர் கனவிதமா யோசிச்சிருக்கீங்க. சரியா? எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் பிள்ளைகள், 3 மாசமா இருந்தாலும் சரி, 3 நாளா இருந்தாலும் சரி, 3 நிமிஷமா இருந்தாலும் சரி, நீங்க மனசு வச்சு படிச்சா மட்டும்தான் உங்களோட மைண்டுக்கு ஏறும். மிச்சப்படி எல்லாரும் உங்களை பிடிச்சி வச்சு இழுத்து வச்சு உங்களுக்கு படிப்பை ஊட்டினாலும் உங்களுக்கு ஏறாது. சரி, இப்ப ஏன் சொல்ல வரேன்டால், இப்ப நீங்க இந்த 1.5 மணித்தியால கிளாஸ்ல இருக்க போறீங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். இப்ப இந்த 1.5 மணித்தியால கிளாஸ்ல நான் ஃபுல்லா எல்லாத்தையும் விளங்கி கொண்டுதான் அடுத்த தடவைக்கு போகணும். கிளாஸ் முடியும் போது இந்த பகுதியில எனக்கு ஃபுல்லா ஒரு கிளியர் வரணும், ஈஸியா இருக்கும் என்ற ஒரு ஹோப்போடு நீங்க என்ன செய்யணும், கிளாஸுக்குள்ள வரணும். சரியா? லேசா படிக்கிறோம், இன்னைக்கு ஃபுல்லா படிக்கிறோம் என்ற மைண்ட் செட்டோட வந்தீங்க என்றால் தான் முடியும் போதும் அதே மைண்ட் செட்டோட என்ன செய்வீங்க, போவீங்க. ஏனோ தானோண்டு வந்தீங்க என்றால், சும்மா போன்ல லிங்க் வந்து பாப்போம் அப்படின்னு வராம படிக்கணும் என்ற எண்ணத்தோட வந்தீங்க என்றால் இது உங்களுக்கு என்ன பிரயோசனமா இருக்கு. சரியா? இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற டைமை நீங்க மிச்சம் பிரயோசனமா பயன்படுத்தி கொள்ளணும். என்றால் இந்த மாதிரி 3 மாசம் உங்களுக்கு பெரிய ஒரு டைம் இருக்கு. ஒரு பாடத்துக்கு நீங்க 1 மாசம் எடுத்தாலுமே வடிவா படிக்கலும். ஆனால் ஒரு பாடத்துக்கு ஒரு மாசம்ங்கிறது கூடியாத்தான் வரும். இப்ப தமிழ் பாடத்துக்கெல்லாம் 1 மாசம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன்டாலும் பிள்ளைகள் ஒரு மாசத்துக்குள்ள மேக்சிமம் அப்படித்தான் வரும். நான் சொல்லித்தரேன் செமினார்ல எப்படி எப்படி படிக்கணும். சரிதானே? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்துல கொண்டு படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இலக்கணமே நான் ஃப்ரீயா செய்யறேன் என்றால் இலக்கண பகுதியில பிள்ளைகள் 35 மார்க்ஸ் உங்களுக்கு பெரிய பகுதியா வருது. அப்ப 35 மார்க்ஸையும் நீங்க இழந்துட கூடாது, அதுல ஃபுல் மார்க்ஸும் நீங்க எடுக்கணும். நான் என்ன செய்யறேன், இதை நான் ஃப்ரீயா செய்யறேன். இது நாங்க 25 பெட்ச்ல இருந்து என்ன செஞ்சுட்டு வரோம், செய்துட்டு வரோம். அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இப்ப நாம கிளாஸுக்கு போன வெள்ளிக்கிழமை பிள்ளைகள் நாம இலக்கண கிளாஸ்ல படிச்சது இந்த சொல்லியல்ல தான் பகுபதம் பகாப்பதம் என்ன செஞ்சிருந்தோம், ஃபுல்லா பார்த்திருந்தோம். சரியா? பகுபதமும் பகாப்பதமும் ஃபுல்லா பார்த்து அதுல வந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் என்ன செஞ்சிருந்தீங்க, நீங்க செய்தும் போட்டிருந்தீங்க. சரியா? அந்த சாப்டர் முடிஞ்சு. சரி, அதுக்கு முதல் எழுத்தியல் பார்த்திருந்தோம், அதுக்கு முதல் புணரியல் பார்த்திருந்தோம். சரியா? புணரியல் கடைசியாவும் திரும்ப ஒருக்காவும் செய்வேன். சரியா? பெரிய பாடங்கிறதால திரும்பவும் செய்வேன். சரியா? அப்ப பதவியல் பார்த்தாச்சு. அடுத்தது சொல்லியல். இந்த சொல்லியல்ல பிள்ளைகள் உங்களுக்கு 5 விஷயம் இருக்கு. இந்த இதுல பார்த்தால் தெரியும். பாருங்க, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், பெயரடை, வினையர். இந்த 5 விஷயங்கள்லையும் கட்டாயம் உங்களுக்கு அதிகமான MCQக்கள் வரும். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? MCQ அதிகமா 4 MCQக்கு மேல கட்டாயம் இந்த பகுதிகளுக்குள்ள இருந்து வரேன். அதே மாதிரி
இலக்கணம் 8ஆம் வினாண்டு சொல்ற 15 மார்க்ஸ் கேள்வி அதுக்கும் இந்த பகுதியில இருந்துதான் அதிகமா எடுக்கப்படுற. அப்ப இந்த பகுதி வந்து பிள்ளைகள் முக்கியமான ஒரு பகுதி. இந்த பெயர் சொல் வினைச்சொல் அதெல்லாம் பிள்ளைகள் முக்கியமானது. இந்த வினைச்சொல் எல்லாம் பாத்தீங்க என்றால் வினைச்சொல் என்ற வகைகள்ல இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் சிறுகுறிப்பு கேள்வி கட்டாயம் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். சரி, அதெல்லாம் நான் சொல்லித் தருவேன். வினைச்சொல் படிக்கும் போது அதுகள் சொல்லித் தருவேன். அதே மாதிரி தான் பிள்ளைகள் பெயர் சொல்லையும் பெயர் சொல்ல இருக்கிற அந்த வகைப்பாடுகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் சிறுகுறிப்பு கேள்வி என்ன செய்யற கேட்டும் வந்துருக்கு. சரி, ஒரு முறை இந்த கேள்வி வந்துருந்துச்சு. பெயர் சொற்களும் அவன்ற வகைகள்ல அந்த தலைப்புல பிள்ளைகள் பெயர் சொற்களோட பண்புகள் வினை சொற்களோட பண்புகள் அப்படின்னு என்ன செய்யற சிறுகுறிப்புக்கு கேட்டு வார. இதெல்லாம் பிள்ளைகள் நீங்க டீப்பா படிக்கணும் என்ற அவசியம் இல்லை. சரியா, தியரியை வந்து எழுதி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கேள்வி விடைகள் செய்து பழக்கமானீங்க என்றால் இது ஓகே. சரியா, ஓரளவு உங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் இது நீங்க பேசிக் நாலேஜ் தான். இதுல கொஞ்சம் அட்வான்ஸா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது வந்து ஏஎல் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. சரியா, ஓஎல் பிள்ளைகள்ல ஆர்வம் கூடின பிள்ளைகள், அதாவது இலக்கணத்துல கூட எடுக்கணும். ஓஎலுக்கும் இதே இலக்கணம் தான் பிள்ளைகள். சரி, ஓஎலுக்கும் இதே இலக்கணம் தான். ஆனால் கொஞ்சம் குறைய விளக்கங்கள் குறைய, இங்க கொஞ்சம் கூட வேணுமென்றால் நீங்கள் ஓஎல் பேப்பர்ல வந்த இலக்கண கேள்விகளையும் இதையும் கொஞ்சம் வச்சு பாருங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அங்கேயும் குற்றியலுகரம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அங்கேயும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்கு, இங்கேயும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்கு. சரிதானே, எல்லாத்துக்கும் இலக்கணம் உண்டுதான். இங்கிலீஷுக்கு எப்படி கிராமர் எல்லாத்துக்கும் உண்டோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் தமிழ் இலக்கணமும் எல்லா வகுப்புக்கும் உண்டுதான். என்ன, ஒவ்வொரு வகுப்புலையும் கொஞ்சம் கூட படிப்பீங்க. ஒவ்வொரு தரம் கூட கொஞ்சம் அதை விரிவா படிப்பீங்க. சரியா, ஓகே. சரி, நான் சட் ஆஃப் பண்றேன். ஓகே, சரி பிள்ளைகள், நம்ம பார்ப்போம். சரி, இன்னைக்கு பார்க்க போறது பிள்ளைகள் பெயர் சொற்களும் அவற்றின் வகைகளும் தான் பார்க்க போறோம். சரியா, பெயர் சொல் என்றால் என்ன, அது என்னென்ன வகைகள் இருக்கி, அதுல வந்து எப்படி உங்களுக்கு எம்சிக்கு கேள்வி கேட்கிறாங்க. சரியா, மெசேஜ் பண்ண வேணாம், தேவையில்லாம மெசேஜ் பண்ண வேணாம். சரியா, ஓகே. படிச்சு தார டைம் யாரும் மெசேஜ் பண்ண தேவையில்லை. சரிதானே, எதுவும் டவுட்னா மட்டும் கேளுங்க, சொல்லிட்டேன். சரி, பாப்போம். பெயர் சொல் என்றால் என்ன பிள்ளைகள்? மைக் ஆன் பண்றேன். பெயர் சொல் என்றால் என்ன? ஒரு பெயரை குறிப்பவை. வெரி குட். ஒரு பெயரை குறிக்கிறது தான் என்ன பெயர் சொல் என்று சொல்லியிருக்கிறார். பெயர் சொல் என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு பெயரை குறிக்கிறது, அதாவது நவுன். ஒரு நவுன் என்ன செய்யற குறிக்கிறதான் பெயர் சொல். அப்ப வினை சொல் என்றால் என்னென்றால் ஒரு வினை, ஒரு செயலை குறிக்கிறதான் என்ன வினை சொல். அப்ப பெயர் சொல் என்றால் என்னெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெயர் சொல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இந்த பெயர் சொற்கள் வந்து எல்லா வகையான வேற்றுமைகளையும் என்ன செய்யும் ஏற்கும். சரி, இந்த போட்டிருக்கு பாருங்க, ஐ, ஆள், கு, இன் முதலிய வேற்றுமை உருபுகள் என்ன செய்யும் ஏற்கும். அடுத்த கிளாஸ்ல வேற்றுமை படிப்போம், அதுக்கு முதல் பாருங்க. இந்த வேற்றுமை உருபுகள் என்ன செய்யுமாம், இந்த பெயர் சொற்கள் ஏற்குமாம். அதாவது பெயர் சொல் என்றால் ஒரு பெயரை குறிக்கிறது, ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது. அந்த ஒரு பொருள் என்ன பெயரால் அழைக்கப்படுது, அந்த இதுதான் என்ன பெயர் சொல். இப்ப ஒரு மனிதனுங்கிறது ஒரு பெயர் சொல், கதிரை என்கிறது ஒரு பெயர் சொல். சரி, இலங்கை என்கிறது ஒரு பெயர் சொல். சரிதானே, அன்பு, பாசம், நாம ஒரு விஷயத்தை என்ன பெயர் வச்சு அழைக்கிறோமோ அதுதான் பிள்ளைகள் பெயர் சொல். அதுதான் என்ன பெயர் சொல். இதெல்லாம் பேசிக். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம பெயர் சொற்களோட வகைகளுக்கு டைரக்டா போவோம். சரியா, ஓகே. பெயர் சொற்களோட வகைகள் உங்களுக்கு தெரியும். இதுல 1 minute. இந்த பெயர் சொற்கள் பார்த்தீங்க என்றால் பொதுவாக நிறைய வகைகள்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாம மாற்று பெயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது என்னது, மாற்று பெயர். சரியா, மாற்று பெயர், ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், 5 வகை இருக்கு. சரி, இன்னும் நிறைய வகை இருக்கு.
சரியா? பொருளாகு பெயர், சினையாகு பெயர் என்று ஆகு பெயர், அதெல்லாம் இன்னும் இடவாகு காரண இடுகுறி பெயர், அப்படிலாம் நிறைய வகை இருக்கு. பேசிக்கா இதை மட்டும் பார்ப்போம். சரி, இதான் உங்களோட சிலபஸ்ல இருக்கு, இதையும் இருக்கு, காரண இடுகுறி பெயர்களும் இருக்கு, அதுவும் நான் சொல்லி தருவேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்று பெயர். மாற்று பெயர் என்று சொல்றது பிள்ளைகள், ஒரு பெயருக்கு நாம இன்னொரு பெயர் வழங்குறோம். அதாவது ஒரு பெயருக்கு பதிலாக இன்னொன்று என்ன செய்வோம், மாற்றீடாக வழங்குறது தான் மாற்று பெயர். சரியா? ஒரு பெயருக்கு பதிலாக இன்னொரு பெயர் வழங்குறது தான் என்ன பிள்ளைகள், மாற்று பெயர். நீங்க இது இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க, நவுன் ப்ரொனவுன். சரியா? ப்ரொனவுன் என்று படிச்சிருப்பீங்க, நவுனுக்கு பதிலாக என்ன செய்யறது, போடுறது தான் ப்ரொனவுன். சரி, அதே மாதிரி தான் பெயர் சொற்களுக்கு பதிலாக ஒரு பெயருக்கு பதிலாக போடுறது தான் மாற்று பெயர். சரியா? இந்த மாற்று பெயர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நான், நீ, அவன், யாரோ, யாராவது, எதையாவது, அப்படி. இப்ப கமலா வந்தாள் என்று சொல்றத இன்னொரு வகையில சொல்லலாம், மாற்று பெயரை பயன்படுத்தி இன்னொரு வகையில சொல்லலாம். கமலா வந்தாள் என்று சொல்லும் போது கமலா அங்க பெயர் சொல்லாக வர, நவுனா வர. அவள் வந்தாள் என்று சொல்லும் போது கமலாக்கு பதிலா நாம அவள் என்கிற மாற்று பெயர் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்ப அவள் என்பது என்ன இங்க பிள்ளைகள், மாற்று பெயர். உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி தெரியுமா கேள்வி வரும், பின்வருவனவற்றுள் மாற்று பெயர் கொண்ட விடை தொகுதி அல்லது மாற்று பெயராக அமைவது அப்படின்னு உங்களுக்கு போட்டுட்டு வாக்கியங்களை தரலாம், இல்லாட்டி சொற்களை தரலாம். சரியா? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், இதுக்கு நீங்க விட சொல்லுங்க பாப்போம். சிம்பிளான கேள்வி தானே, அதனால சொல்றேன். பின்வரும் வினாக்களுள் எவையேனும் இரண்டிற்கு விடையளிக்குக. சரியா? பின்வரும் வினாக்களுள் எவையேனும் இரண்டிற்கு விடையளிக்குக. இதில் பயன்படுத்தப்பட்ட மாற்று பெயர் எது? எவையேனும். வெரி குட். ஓகே, வெரி குட். என்றால் இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. பின்வரும் வினாக்களுள் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்கள், வினாக்கள்ங்கிற அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக எவையேனும் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு மாற்று பெயர் பதிலீடாக ஒரு மாற்று பெயர் என்ன செய்திருக்காங்க, போட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி வாரதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் இது மாற்று பெயர்கள். சரி, இது ஓஎல்ல சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சு வாரீங்க, படிச்சு கொண்டு வாரீங்க. இந்த மாற்று பெயர்களையும் பிள்ளைகள் 2 வகையா இருக்கு. சரியா? மாற்று பெயர்களும் 2 வகையா இருக்கு. என்னென்றால் ஒன்று மூவிட பெயர், இன்னொன்று மூவிட பெயர் அல்லாத மாற்று பெயர். சரியா? ஒன்று மூவிட பெயர், இன்னொன்று மூவிட பெயர் அல்லாத மாற்று பெயர். உங்களுக்கு தெரியும் மாற்று பெயர்கள் சொல்லிட்டேன், இந்த அறிக்கை பாருங்க, நான், நீ, சரியா, அவன், யார், யாரோ, யாராவது போன்ற சொற்கள் நிறைய இருக்கு. அந்த மாற்று பெயர்களை 2ஆ பிரிக்கிறாங்க, ஒன்று மூவிட பெயர்கள், இன்னொன்று மூவிட பெயர் அல்லாத மாற்று பெயர். மூவிட பெயர்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். மூவிட பெயர்கள் என்னென்ன இருக்கு? தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகே, தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது மூவிட பெயர்கள் என்று சொல்றது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவிட பெயர்களை பார்ப்போம். சரி, தன்மை, முன்னிலை, படர்க்கை தான் பிள்ளைகள் மூவிட பெயர்கள். எந்த ஒரு உரையாடலையும் பிள்ளைகள் பேசுவோன், கேட்போன், பேசப்படும் பொருள் என்ற 3 நிலைகள் இருக்கும். அதாவது நான் பேசுவோம், நான் இப்ப உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன், நான் பேசுவோம். நீங்க அதை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க கேட்போம். சரியா? பேசப்படும் பொருள், நான் என்னத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன், தமிழ் இலக்கணத்துல பேச்சொலை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு உரையாடலையும் பிள்ளைகள் முக்கியமா இந்த 3 விஷயங்கள் இருக்கும். பேசுவோன், கேட்போன், பேசப்படுகின்ற பொருள் என்ற 3 நிலைகள் இருக்கு. சரியா? பேசுவோன் என்ன குறிக்கிறது தான் தன்மை. நான் பேசி கொண்டிருக்கிறேன், என்ன குறிக்கிறது, என்னது, தன்மை. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எனக்கு முன்னால் நின்று நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப கேட்போன் முன்னிலை. சரியா? கேட்கிற நீங்க யாரு, முன்னிலை. நான் பேசுற நான் தன்மை, கேட்கிற நீங்க முன்னிலை. பேசப்படுகின்ற பொருள், நாம எதை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், இந்த மூவிட பெயர்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், தமிழ் இலக்கணத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் என்னது, பேசப்படும் பொருள் படர்க்கை. பேசப்படும் பொருள் என்ன பிள்ளைகள், படர்க்கை. விளங்குதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா? இது பேசிக். தன்மை, முன்னிலை, படர்க்கை யாரை யார சுட்டுதுன்னு விளங்குதா?
ஓகே. நான் பேசுறேன், நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன், நான் தன்மை. நீங்க அதை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்க முன்னிலை. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், அந்த விஷயம் வந்து என்ன, பேசப்படுகின்ற பொருள் எனது படற்கையாக வரும். படற்கையாக என்ன செய்யும், வரும். இந்த தன்மை முன்னிலை படற்கை எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப பாப்போம் தன்மை பெயர். ஒவ்வொன்றையும் நாம் அழகா பார்ப்போம். தன்மை பெயர். தன்மை பெயர்ல பிள்ளைகள் நான், நாம், நாங்கள் இவ்வளவு தான் என்ன தன்மை பெயர்கள்ல இருக்கி. சரியா? நான் சாப்பிட்டேன் என்று சொல்லும் போது அது தன்மையை குறிக்குது. நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லும் போதும் அது தன்மையைத்தான் குறிக்கிறது, எங்களை சார்ந்து குறிக்குது. சரியா? நாம் சாப்பிட்டோம் என்று சொல்லும் போதும் அதுவும் என்ன செய்யுது, நம்மட தன்மை பன்மை பெயரைத்தான் குறிக்குது. ஓகே, சரியா? அப்ப நான், நாம், நாங்கள் என்பன என்ன பிள்ளைகள், மூன்றும் வந்து தன்மை பன்மை பெயர்கள். சரியா? அதுல நான் மட்டும் வந்து தன்மை ஒருமை, நாமும் நாங்களும் தன்மை பன்மை. நான் என்று சொல்லும் போது அங்க பன்மையா இருக்கா, பன்மை இருக்காங்க? அங்க ஒரு ஆளத்தானே சொல்லுது, நான் சாப்பிட்டேன் அப்படித்தான் வருது. நான் சாப்பிட்டேன்னா அங்க ஒரு ஆள் தான் நிக்கிறாங்க. இப்ப நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டோமே, நாம் சாப்பிட்டோம் அல்லது நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன பன்மை வருது. அப்ப நான் என்பது தன்மை ஒருமை, நாம் நாங்கள் தன்மை பன்மையாக என்ன செய்யும், அமையும். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு இதுல ஒரு கேள்வி வரும், வேற்றுமை உருவு ஏற்கும் போது அவற்றின் வடிவம் மாற்றமடைகின்ற சொற்கள் எது, பின்வருவற்றுள் எது என்று உங்களுக்கு கேள்வி வாரது MCQல. அது அந்த கேள்விகளுக்கும் இந்த கேள்வி வரும். சரியா? அந்த கேள்விகளுக்கும் என்ன, இந்த சொற்கள், இந்த தன்மை ஒருமை தன்மை பன்மை பெயர்கள் வரும். இங்க பாருங்க, நான் ஐயன்னா என்கிற உருவ வேற்றுமை உருவ ஏற்கும் போது நான் பிளஸ் ஐ என்னை என்று மாறும். நானை என்று மாறாது, என்னை என்று என்ன செய்யுது, மாறுது. பாருங்க, வடிவம் மாறுது. நிலைமொழியும், இது நிலைமொழி, இது வருமொழி. சரியா? இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி நான், வருமொழி ஐ. இது வந்து புணரும் போது பாருங்க பிள்ளைகள் என் என்று மாறுது. அதே மாதிரி நாம், நாம் வந்து புணரும் போது பாருங்க எம் என்று மாறுது. நாங்கள் என்று புணரும் போது அது எங்கள் என்று என்ன செய்யுது, தங்கட வடிவம் என்ன செய்யுது, மாறுது. தங்கட வடிவம் என்ன செய்யுது, மாறுது. இது வந்து விகாரப்பட்டு என்ன செய்யுது பிள்ளைகள், மாற்றம் அடைஞ்சு விகாரப்பட்டு என்னை எம்மை எங்களை என்று வருது. அப்ப இந்த இது வந்து எங்க வரும் என்று நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கணும். வேற்றுமை உருவு ஏற்கும் போது தன்ற வடிவம் மாறி வாருது அல்லது விகாரப்பட்டு வாருது, மாற்றம் அடைஞ்சு வார சொல்லுது என்றால் இந்த செக்ஷன்ஸ் வரும். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் இந்த விடயமும் வரும். இதுல பாருங்க, நீ பிளஸ் ஐ எப்படி வரும், நீங்கள் பிளஸ் ஐ எப்படி வரும், உங்களை. இதுவும் அப்படிதான். இதுவும் என்ன பிள்ளைகள், அந்த வேற்றுமை உருவு கேட்கும் போது தங்களோட வடிவம் மாறுற ஒரு விஷயம் தான் வரும். நீ பிளஸ் ஐ நீயே என்று வராது, நீங்கள் பிளஸ் ஐ நீங்களே என்று வராது, உங்களை. சரியா? அப்படித்தான் மாறி மாறி வரும். அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? கிளாஸ் வந்து 8:30 அப்படி முடியும். சரியா? ஓகே, சரி. இந்த தன்மை பன்மை பெயர்கள்ல தான் பிள்ளைகள் உங்களுக்கு அடிக்கடி MCQ கேட்டு வர ஒரு விஷயம் இருக்கி. OL பிள்ளைகளும் ஜாயின் ஆகலாம். சரியா? தன்மை பன்மை பெயர்ல தான் அடிக்கடி உங்ககிட்ட கேட்டு வாரது விஷயம். சரியா? இந்த நானை விடுங்க, இந்த நானை விடுங்க, இந்த நான் ஓகே. சரியா? இந்த நான் ஓகே. இந்த நாம் நாங்கள் என்று இருக்குத்தானே, இந்த நாம் நாங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து இன்னொரு வகைக்குள்ள வாராங்க. என்ன வகைன்னு பாத்தீங்கன்றால் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. சரியா? உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீனை பார்க்காம நான் சொல்ற கதையை மட்டும் கேளுங்க. உளப்பாட்டு தன்மை பன்மைண்டா என்ன, உளப்படுத்தாத தன்மை பன்மைண்டா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன்.
சரியா? இந்த உளப்பாற்று தன்மை பன்மைக்கும் உளப்படுத்தாத தன்மை பன்மைக்கும் பிள்ளைகள் நாம் நாங்கள் இந்த ரெண்டும் தான் வரும். சரியா? இந்த ரெண்டும் தான் வரப்போது என்ன செய்ய போகுது, இதோட சம்மந்தப்பட போகுது. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு ஆள், உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, மச்சான் இது நம்மட பாடசாலை, மச்சான் இது வந்து நம்மட பாடசாலை என்று சொல்லும் போது பிள்ளைகள் அந்த பாடசாலை இப்ப நீங்க கேட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த பாடசாலையில உங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இந்த பாடசாலை உங்களுக்கு சொந்தமாகுதா இல்லையா? சொந்தமாகும். ஏன் மச்சான் இது நம்மட பாடசாலை, நாம தானே ஒதுக்கணும், நாம் தானே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கேட்கின்ற நபருக்கும் என்ன செய்யுது, அந்த விடயத்துல உடன்பாடு இருக்கி. கேட்கின்ற நபருக்கும் என்ன செய்யுது, அந்த விஷயத்துல உடன்பாடு இருக்கி. இதே உங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள், வெளி ஃப்ரெண்டோ இல்லாட்டி வெளி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆள் வராங்க, அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. சரியா? உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல, அது உங்களோட எதிரின்னு வைங்களேன். உங்களோட எதிரி வந்து சொல்றாரு, இது எங்கட பாடசாலை, உனக்கு என்ன இங்க வேலை, இது எங்கட வகுப்பு, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு அந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்ல. இல்ல. ஏன்னா அவர் சொல்றாரு, இது எங்கட வகுப்பு, இது எங்கட பாடசாலை, நீ என்ன இங்க பண்றா அப்படின்னு கேட்கும் போது பாருங்க, அங்க உங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து அந்த வகுப்பு வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல, அதுல நீங்க உடன்பட இல்ல. சரியா? அப்ப இது வந்து உளப்படுத்தாத தன்மை பன்மை. அப்ப நான் முதலாவது சொன்னது உளப்பாட்டு தன்மை பன்மை, இரண்டாவது சொன்னது உளப்படுத்தாத தன்மை பன்மை. என்னண்டா பிள்ளைகள், பேசுவோம் கேட்போம். சரியா? பேசுவோம் கேட்போம், பேசப்படுகின்ற பொருள். சரியா? அது மூன்றும் முக்கியம் என்று சொன்னேன். இதுல பாருங்க, முதலாவது சொன்னேன் இது நம்முடைய பாடசாலை என்று உங்கள்ட்ட ஃப்ரெண்ட் சொல்றார். இதுல பேசுவோனுக்கு சொல்லும் போது கேட்போனும் உள்வாங்கப்படுகின்றான். கேட்போன் என்ன செய்யறான், உள்வாங்கப்படுகின்றான். அப்படி கேட்போனையும் உள்வாங்கினால் அது உளப்பாட்டு தன்மைப்படும். சரியா? கேட்கிற உங்களுக்கும் அதுல உடன்பாடு இருந்தால் அது உளப்பாட்டு தன்மைப்படும். கேட்கிறவனை உள்ளடக்காட்டி, சரியா, உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் சொல்றாரு, இது எங்கட பாடசாலை, நீ இதுக்குள்ள வரையலாம், இல்லாட்டி இது எங்கட பாடசாலை என்று சொல்லும் போது அதுல நீங்க இன்வால்வ் ஆக இல்ல, அதுல நீங்க உடன்பட இல்ல, அப்படி என்றால் இது உளப்படுத்தாத தன்மை பன்மை. அப்படி என்றால் இது என்ன, உளப்படுத்தாத தன்மை பன்மை. விளங்கிட்டா? உளப்பாட்டு தன்மை பன்மை என்றால் என்ன, உளப்படுத்தாத தன்மை பன்மை என்றால் என்ன என்று விளங்கிட்டா? ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உளப்பாட்டு தன்மை பன்மைக்கு பிள்ளைகள் நாம்ங்கிறது வரும். நாம்ங்கிறது நம்மாக வரும். சரியா? நாம்ங்கிறது என்ன செய்யும், நம்மாகி வரும். ஓகே. கட்டாகி திரும்ப வந்தால் ஜாயின் ஆகலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அது என்னன்னு தெரியல. மெசேஜ் பண்ணாங்க, கட்டா என்ன வந்து ஜாயின் ஆகல, ஹோஸ்டுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னிச்சு. ஹெல்ப்ஃபுல்லா ஜூம் லிங்க் அனுப்பி மாதிரி ஜாயின் ஆக. வெயிட், நான் இது எதுன்றா லாக் மீட்டிங் போட்டிருக்கேன். ஓகே, இப்ப வர சொல்லுங்களா? சரி. உளப்பாட்டு தன்மை பன்மையில பிள்ளைகள் நாம்ங்கிற வேர்ட் வரும். நாம்ங்கிற வேர்ட் என்ன செய்யும், நம்மங்கிறதாக வரும். நம்முடைய பாடசாலை என்று வரும். உளப்படுத்தாத தன்மை பன்மைக்கு நாங்கள் என்கிறது வரும். என்னென்று வரும், எங்கள் என்று வரும். எங்கள் என்று என்ன செய்யும், மாறி வரும். அப்ப நீங்க வாக்கியங்கள்ல உங்களுக்கு வாக்கியங்கள்ல தான் இது வந்து உங்களுக்கு கேள்வியே தருவாங்க. அப்ப நாமையும் நாங்களையும் போய் தேடுறையில நம்மையும் எங்களையும் தான் என்ன செய்யணும், தேடணும். உளப்பாட்டு தன்மை பன்மை உளப்படுத்தாத தன்மை பன்மையை இந்த விஷயங்கள்ல தான் என்ன செய்யணும், தேட வேணும். சரியா? விளங்கிட்டா? உளப்பாட்டு தன்மை பன்மை ஓகே, விளங்கிட்டு. ஓகே. சரி, இப்ப பாருங்க, இதுல ஒரு உதாரணம் போட்டிருக்காங்க, ஒரு கேள்வி உண்டு. நம்முடைய அல்லது எங்களுடைய, சரியா, நம்முடைய அல்லது எங்களுடைய என்று போட்டிருக்கிறாங்க. குழந்தைகளின் எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்
என்று மனைவி கணவன்ட கூறினார் என்று சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல என்ன வேர்ட் சரியா வரும்? நம்முடைய, எங்களுடைய. மனைவி வந்து கணவன் நம்முடைய குழந்தை. நம்முடைய 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 ஓகே. ஏன் எங்களுடைய வராதென்றால் கணவனும் மனைவியும் தான் என்ன குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் குழந்தை. அப்ப ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன சொந்தமானவங்க தான். அப்ப இதுல எங்களுடைய என்று போடலாது. நம்முடைய குழந்தையின் எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். சரியா? அப்படின்னு சொல்ற. இப்ப இதை இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. இதுல பாருங்க. கொழும்புக்கு போகிறோம், நீங்களும் வருகிறீர்களா என்று கண்ணனும் மாலனும் ராமனிடம் கேட்டனர். சரியா? நாங்கள் கொழும்புக்கு போகிறோம், நீங்களும் வருகிறீர்களா என்று கண்ணனும் மாலனும் ராமனிடம் கேட்டனர். இது நார்மலா வந்துரு. சரியா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? அப்ப நாம்ங்கிறது எங்க பயன்படுத்தணும், நாங்கள் நம்முடைய எங்க பயன்படுத்தணும் என்று விளங்கிட்டா? விளங்கிட்டு ஓகே. அப்ப சிம்பிளா ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேசுவோன உள்ளடக்கினால் அது உளப்பாட்டுத்தன்மை, கேட்போன உள்ளடக்கினால் அது உளப்பாட்டுத்தன்மை, கேட்போன உள்ளடக்காட்டி அது என்னது? உளப்படுத்தாத தன்மை பன்மை. சரியா? சொல்லுங்க. எக்ஸாம்பிள் இன்னொரு தடவை சொல்லுவீங்களா மிஸ்? விளங்கல. எந்த எக்ஸாம்பிள் சொல்லுமா? உளப்படுத்தாத தன்மை பன்மை. இங்க பாருங்க, நல்லா ஒரு அவதானிங்க. அந்த ஒரு பிள்ளைக்கு டவுட்டாம். இது நம்முடைய பாடசாலை. சரியா? கண்ணன் மாலனை பார்த்து சொல்றான். சரியா? கண்ணனும் மாலனும் இருக்கிறாங்கன்னு வைங்க. கண்ணன் சொல்றான் மாலனை பார்த்து, இது நம்முடைய பாடசாலை. இப்ப டவுட் கேட்டக்குள்ள சொல்லுங்க, கண்ணன் தான் மாலன்ட்ட சொல்றான். அப்ப அந்த மாலனுக்கு அந்த பாடசாலையில சொந்தம் இருக்கா இல்லையா? உடன்பாடு இருக்கா இல்லையா? உடன்பாடு இருக்கு மிஸ். என்றால் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அந்த பொருள் என்ன செய்யுது வருது. இதே கண்ணன் மாலனை பார்த்து கேட்கிறான், இது எங்களுடைய பாடசாலை. கண்ணன் யாரை பார்த்து கேட்கிறான்? மாலனை பார்த்து கேட்கிறான், இது எங்களுடைய பாடசாலை. இப்ப சொல்லுங்க, மாலனுக்கு அதுல உரிமை இருக்கு, அந்த பாடசாலை சொந்தமாகுமா இல்லாட்டி சொந்தமாகாதா? சொந்தமாகாது மிஸ். சொந்தமாகாது. அப்ப சொந்தமாகிற மாதிரி கேட்போன வந்து உள்ளடக்கினால் உளப்பாட்டு தன்மை பன்மை. கேட்போன உள்ளடக்காட்டி அவன் கேட்போன் வேற ஒரு ஆள் மாதிரி அந்த பொருள் வந்தால் அது வந்து உளப்படுத்தாத தன்மை பன்மை. இப்ப விளங்கிட்டா? ஓகே மிஸ், விளங்கிட்டு மிஸ். ஓகே, விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரி. அப்ப தன்மை பன்மை பெயர்ல பிள்ளைகள், தன்மை பெயர்ல வந்து நாம உளப்படுத்தாத தன்மை பார்த்துட்டோம், உளப்படுத்தாத தன்மை பன்மை பெயரும் பார்த்துட்டோம். சரியா? ஓகே. அடுத்தது தன்மை முன்னிலை படர்க்கை. சரியா? இந்த முன்னிலை பெயர்ல உங்களுக்கு தெரியும், நீ, நீங்கள், இது ரெண்டும் தான் என்ன முன்னிலை பெயர்கள். பழங்காலத்துல நீவி, நீர், எல்லீர் எல்லாம் இருந்துச்சு. ஆனா தற்கால வழக்குல நீ, நீங்கள் ஆகிய ரெண்டும் தான் என்ன பிள்ளைகள்? முன்னிலை பெயர்கள். இதுல வந்து நீ என்கிறது பாருங்க, இந்த நீ வந்து ஒருமை பெயர்ல நீ என்கிறது வரும். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா எல்லாரும் பாஸ் பேப்பர் செய்து குரூப்ல போடணும். சரியா? நீ என்கிறது ஒருமை, நீங்கள் என்கிறது என்ன பன்மை. இந்த நீங்கள் என்கிறது பன்மையாகவும் வரும், மரியாதை ஒருமை பேர்லையும் என்ன செய்யும் வரும். இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட பார்த்து கேட்பீங்க, நீ சாப்பிட்டியா என்று கேட்பீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டியாடி, நீ சாப்பிட்டியா நீங்க கேட்பீங்க. உங்களோட பிரின்சிபல் இல்லாட்டி நீங்க என்னட்ட உங்களோட டீச்சர், சரி, இல்லாட்டி உங்களோட வயசு அதிகமான ஆக்கள், நீ சாப்பிட்டியான்னு கேட்பீங்களா? அப்படி கேட்க மாட்டேன். மரியாதையா கேக்குறதுக்கா டீச்சர் நீங்க சாப்பிட்டீங்களா, இல்லாட்டி பிரின்சிபல் நீங்க சாப்பிட்டீங்களா, அப்படித்தான் கேட்போம். அப்ப இந்த நீங்கள் வந்து பன்மைதானே, ஏன் ஒரு ஆளுக்கு சொல்றோம் யோசிக்க போனீங்க என்றால், இந்த நீங்கள் வந்து மரியாதை பெயராகவும் என்ன செய்யுது
வருது. மரியாதை பெயர்ல ஒருமையாக வருது. சரியா? நீங்கள் இப்ப வந்து மாணவர்கள் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது இங்க பன்மையில வருது. நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லும் போது நீங்க என்ன செய்யுது? பன்மையில வருது. சரியா? ஆசிரியர் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, அது இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க கட்டாயம் வரணும். ஒரு டீச்சரை பார்த்து சொல்றீங்க, நீங்க கட்டாயம் எங்கட வீட்டுக்கு வரணும் டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது அங்க டீச்சர் ஒரு ஆளா இருந்தாலும் மரியாதை காரணமாக நாம என்ன செய்யறோம்? அவங்க நீங்க நீங்கள் என்ற வேர்டு என்ன செய்யறோம்? அங்க பயன்படுத்துறோம். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எம்சிக்கு மாறுது. பின்வருவற்றுள் நீங்கள் வந்து பன்மை பெயராக வந்தது. சரி, அப்படி இல்லாட்டி இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லணும் தானே, நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வர வேண்டும். இதில் நீங்கள் என்பது உணர்த்தும் பொருள், பன்மை பெயர், ஒருமை பெயர் அப்படின்னு உங்களுக்கு தருவாங்க. அப்ப அது நீங்கள் என்ன பொருளை உணர்த்துது என்று சரியா பார்த்து என்ன செய்யணும்? போட்டு கொள்ளணும். சரியா? சரியா பார்த்து என்ன செய்யணும்? போட்டு கொள்ள வேண்டும். சரியா? சரியா? தங்கள் வந்து அடுத்த இதுக்கு வரும். தங்கள் வந்து இந்த முன்னிலை பெயர்களுக்குள்ள வராது, அது அங்கால வரும். சரியா? அடுத்த செக்ஷனுக்குள்ள வரும், சொல்லித்தரும். சரியா? அப்ப நீங்க டீச்சரை பார்த்து நீ சாப்பிட்டியா டீச்சர் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா டீச்சர் அப்படிதான் கேட்டுட்டு வரோம். அது வந்து மரியாதை ஒருமை பெயர்லையும் என்ன செய்யுது? வந்து கொண்டிருக்கே. சரியா? ஓகே, இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்லுது 1 minute வெயிட் பண்ணுங்களா. ஓகே, சரியா? அப்ப முன்னிலை பெயர் எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்தது போமா? ஓ மிஸ் ஓகே. அடுத்தது பாருங்க, பாஸ் பேப்பர் எப்படி செய்யறேன்னு கேக்குறீங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த பெயர் சொற்கள்ல வந்த அத்தனை பாஸ் பேப்பர் கேள்வியையும் நீங்க
எத்தனாம் ஆண்டுல என்னென்ன கேள்விகளா வந்திருக்குன்னு ஒரு கொப்பீடு எழுதி நீங்க அதுக்கு விடையும் செய்து நீங்களே திருத்தி பார்த்து அவங்களோட புக்கை பார்த்து திருத்தி பார்த்து எத்தனை மார்க்ஸுக்கு எத்தனை எடுத்திருக்கீங்க என்று உங்களோட ஃபுல் நேமோட போடணும். சரியா? ஓகே, பெற்றோடையும் போடணும். சரி, அடுத்தது பார்ப்போம். படர்க்கை பெயர், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த படர்க்கை இடப்பெயர்கள் வந்து பிள்ளைகள் அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அ இ ஆகிய சுட்டு அடியாக பிறக்கிறதான் என்ன பிள்ளைகள்? படர்க்கை பெயர். அ இங்கிற சுட்டடியாக பிறக்கின்றதான் என்ன? படர்க்கை பெயர். அவன் ஓம் தன்மை படர்க்கை பெயரா மிஸ்? இது என்னதுமா? இது வந்து தன்மை படர்க்கை பெயரா சார் மிஸ்? இல்ல இது நார்மலா படர்க்கை, தன்மை படர்க்கை பெயர் இல்ல. சரியா? இது படர்க்கை பெயர். நீங்க கேட்க வாரது அடுத்த விஷயத்துல வருது. படர்க்கை தற்சுட்டு பெயர் அது வேற. இது நார்மலா கொமனா இருக்கிற படர்க்கை, தன்மை, முன்னிலை, பிரதான வகை. சரியா? மாற்று பெயர். சரி, ஓகே. படர்க்கை பெயர் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க தெரியும். தொலைவில் இருக்கிறது, செய்மையில இருக்கிறத குறிக்கிறது. சரியா? அதாவது பேசப்படுகின்ற பொருள் தான் படர்க்கை. அ ஈ சுட்டுல வரும். அண்மையா இருந்தா இவன், இவள், இவர், இது என்று நாம கதிப்போம். சரியா? தொலைவில் இருந்தா, அதாவது தூரத்துல இருந்தா அவன், அவள், அவர்கள், அவைகள் என்று என்ன செய்வோம்? நாம கதைப்போம். அதுல வந்து பேசப்படுகின்ற பொருள் தான் பிள்ளைகள் படர்க்கையாக வரும். சரியா? அவன், இப்ப நாம இதுல சொல்றோம். சரியா? நான் சோறு சாப்பிட்டேன். சரியா? நான் சோறு சாப்பிட்டேன். அது நன்றாக இருக்கவில்லை, இல்லாட்டி அது நல்லாக இல்லை, அது மிகவும் சுவையாக இருந்தது. அது என்ன? மிகவும் சுவையாக இருந்தது என்று நான் சொல்றேன். இப்ப இதுல என்ன படர்க்கை பெயர் வந்திருக்கி? அது மிஸ். சரி, ஓகே. கமலன் வந்து மிகவும் நல்லது. ஓகே, கமலன் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு. கமலன் வந்து ரொம்ப கெட்டிக்காரன். சரியா? ஆனால் அவன் சில குணங்களில் மோசமானவன். இதுல என்ன? அவன். சரியா? அப்ப உங்களுக்கு படர்க்கையை கண்டுபிடிக்க தெரியும் தானே? ஓகே, இப்ப இதெல்லாம் சின்ன விஷயம். சரியா? ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். சரியா? இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும். இவர், அவர் ஆகிய படர்க்கை பெயர்கள் வந்து தற்காலத்துல என்ன மரியாதை ஒருமை பெயர்ல மட்டுமே என்ன செய்து வழங்குகின்றது. சரியா? மரியாதை ஒருமை பெயர்ல மட்டுமே என்ன செய்யற வழங்குது. சரியா? இவர், அவர் என்று சொல்றது. சரியா? இப்ப அதிபரை பத்தி நீங்க இல்லாட்டி ஒரு டீச்சரை பத்தி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க என்றால் அந்த டீச்சர் நல்லா படிச்சு தருவா. அவர் வந்து இல்லாட்டி அவ வந்து ரொம்பவே என்ன கொஞ்சம் அழகானவ, இல்லாட்டி ரொம்பவே பேசுறவ, இல்லாட்டி ரொம்ப கோபக்காரி, அப்படி ஏதாச்சும் சொல்றீங்க. அப்ப இந்த இவர், அவர் எங்கு வாரது பிள்ளைகள்? ஒருமை பேர்ல வருது. மரியாதை ஒருமை பேர்ல என்ன மட்டும் வருது. சரி, இவர், அவர் எல்லாம் என்ன? படர்க்கை மரியாதை ஒருமை பெயர். சரியா? விளங்குதா? அப்ப இது வந்து அவர். இதுல பாருங்க, இவர், அவர் இருக்கின்ற மரியாதை ஒருமை. இதுலயே பாருங்க, மரியாதை ஒருமை என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்காங்க. இவர், அவர். சரியா? அதிபர் நன்றாக கதைப்பார். சரியா? அவர் மிக்க என்ன வாக்கியத்தை முடிங்க போவோம். அவர் மிக்க கோபமானவர், இல்லாட்டி அவர் புத்திசாலியானவர், ஏதோ சம்திங். சரியா? அப்ப அவர், இவர் என்று சொல்றது பிள்ளைகள் இங்க ஒருமை பேர்ல மட்டும்தான் என்ன வரும்? மரியாதை ஒருமை பேர்ல மட்டும் வருது. சரியா? அதே மாதிரி இவர்கள், அவர்கள் என்று சொல்லும் போது அது பன்மை பேர்ல என்ன செய்யுது? வருகின்றது. சரி, படர்க்கை ஓகேவா? அப்ப அடுத்ததுதான் இப்ப கேட்டுக் கொண்டிருந்த விஷயம் வரப்போது. மூவிட பெயர் அல்லாத மாற்றுப்பெயர். மூவிட பெயர் அல்லாத மாற்றுப்பெயர். இதெல்லாம் பிள்ளைகள் படர்க்கை தற்சுட்டு பெயர் இருக்கு. படர்க்கை வேற, படர்க்கை தற்சுட்டு பெயர் வேற. இந்த படர்க்கை தற்சுட்டு பெயர்ல பாருங்க, தான், தாம், தாங்கள், இந்த 3 மாற்று பெயர்கள் தான் படர்க்கை தற்சுட்டு பெயர்ல வருது. சரியா? தான், தாம், தாங்கள். இந்த தான், தாம், தாங்கள் வந்து பிள்ளைகள் இப்பேத்த தற்கால வழக்குல எழுவாய் பெயரை சுற்றத்துக்கு என்ன பயன்படுது? சரியா? எழுவாய் பெயரை சுற்றத்துக்கு என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. முன்னெல்லாம் நம்ம என்ன எழுவாய் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும்னு நாம கருதிட்டு இருந்தோம். ஆனால் இப்ப இந்த தான், தாம், தாங்கள் வந்து எழுவாய்க்கு சமனா, எழுவாயிட அந்த போர்ஷனுக்கு சமனா என்ன செய்யப்படுது? வருது. சரியா? இங்க பாருங்க, இந்த தானுங்கிறது வேற்றுமை உருபுகளோட சேர்ந்து தன்னை, தம்மை, தங்களை என்று உருபு மாறுது.
என்ன செய்யுது? உருபு வந்து வடிவம் வந்து மாற்றம் அடைகின்றது. சரியா? இதுல பாருங்க, ஒரு உதாரணம் மூலம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். கண்ணன் தன் வீட்டுக்கு போனான். கண்ணன் தன் வீட்டுக்கு போனான். இதுல பாருங்க, இந்த தன்னுங்கிறது எதை பிரசன்ட் பண்ணுது? கண்ணன் தன் வீட்டுக்கு. வெரி குட். எழுவாய் பெயர் என்ன செய்யுது பிள்ளைகள்? சுட்டி நிக்குது. கண்ணன் தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லும் போது எழுவாய் பெயர் என்ன செய்யுது? சுட்டி நிக்குது. சரியா? அதே மாதிரி பாருங்க, மாலதி தன் பேனையை தொலைத்து விட்டாள். மாலதி பேனை, இந்த தன்னை வெட்டிட்டு பாருங்க, தன்னை வெட்டுங்க. சரியா? தன்னை வெட்டிட்டு மாலதி பேனையை தொலைத்து விட்டாள். யாரோட பேனையை தொலைச்சாள்? ஃப்ரெண்டோட பேனையா இல்லாட்டி டீச்சரோட பேனையா அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யல, சொல்ல இயலாது. யாரோட பேனைன்னு சொல்ல இயலாது. ஆனால் இங்க ஒன்று நல்லா சுட்டி காட்டுறாங்க, தன் பேனையை தொலைத்தாள். அப்ப மாலதி யாரோட பேனையை தொலைச்சிருக்கிறா? தன்னுடைய பெண். தன்னுடைய பேனையை தொலைத்தாள். அப்ப இந்த தன்னுங்கிறது என்னத்தை பிரசன்ட் பண்ணுது? எழுவாய் பெயர் என்ன செய்யுது? அதே மாதிரி மூன்றாவது வாக்கியத்தை பாருங்க. குருவி, இந்த தன்னை வெட்டுங்க பாப்போம். சரியா? குருவி குஞ்சுகளுக்கு இரை தேடச் சென்றது. யார குருவிகள், எந்த குஞ்சுக்கு இரை தேட செஞ்சுட்டு நம்மளால சொல்லல. ஆனால் இந்த தன்னை அட் பண்ணி பாருங்க, குருவி தன் குஞ்சுகளுக்கு இரை தேட சென்றது. அப்ப குருவி யாரோட குஞ்சுகளுக்கு இரை தேட செஞ்சுச்சு? தன்னுடைய குஞ்சுகளுக்கு. தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை தேட என்ன செஞ்சிருக்கி? போயிருக்கி. அப்ப இந்த தன்னுங்கிறது என்ன பிள்ளைகள்? பொதுவாக திணைப்பால் வேற்றுமை, அந்த ஆண்பால் பெண்பால் வேற்றுமை இன்றி எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? இந்த தன் வந்து பயன்படுகின்றது. எழுவாய் பெயரை சுட்டி நிக்கிறதுக்காக இந்த தன்னுங்கிறது என்ன பயன்படுகின்றது. சரியா? இப்ப இதுல சொல்லுங்க, அவன் தன்னை பற்றி அதிகம் யோசிப்பதில்லை. இதுல என்ன பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கி? அவன் தன்னை பற்றி அதிகம். சொல்லுங்க. அவன் தன்னை பற்றி அதிகம் யோசிப்பதில்லை. படற்கை தச்சுட்டு பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கி? பயன்படுத்தப்பட்டிருக்கி. தன்னை, அவன் தன்னை பற்றி அதிகம் யோசிப்பதில்லை அண்டும் போது தன்னையை வெட்டி பாருங்க, அவன் யோசிப்பதில்லை. யாரை பத்தி யோசிப்பதில்லை? யார வேற வேற ஆக்கள் வரலாம். ஆனால் தன்னை என்று அதுல ஸ்பெசிபிக்கா குறிப்பிடும் போது அவனை பத்தி யோசிக்கிற இல்ல, தன்னை பற்றி அவனே யோசிக்கிற இல்ல. அப்படி வரதால இது வந்து தன்னை என்று வந்ததால, தன் பிளஸ் ஐ தன்னை என்று வந்ததால என்னது? இது வந்து படற்கை தற்சுட்டு பெயர். இது ஒரு முறை பாஸ் பேப்பருக்கு வந்த கேள்வி. சரியா? பின்வருவனற்றுள் படற்கை தற்சுட்டு பெயர் இடம்பெற்ற வாக்கியம் எது என்று கேள்வி வரும். பாஸ் பேப்பர் செய்யும் போது பாருங்க. சரியா? தன்னை, தம்மை, தங்களை, இதெல்லாம் வந்து என்ன பிள்ளைகள்? படற்கை தற்சுட்டு பெயர். சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த படற்கை தச்சுட்டு பெயருக்கு பதிலாக அவன், அவள், அது என்கிறதும் என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. ஆகிய படற்கை பெயர்களும் என்ன செய்தாம்? பயன்படுத்தப்படுது. கண்ணன் வீட்டுக்கு சென்றான். சரியா? அவனுடைய என்கிறத வெட்டிட்டு பாருங்க, வீட்டுக்கு சென்றான். இப்ப சொல்லுங்க, கண்ணன் யாரோட வீட்டுக்கு சென்றான்? சொல்லேலுமா உங்களுக்கு? ஏலாது. ஆனால் இப்ப இந்த அவனுடைய சேர்த்து சொல்லி பாருங்க, கண்ணன் அவனுடைய வீட்டுக்கு சென்றான். இப்ப கண்ணன் யாரோட வீட்டுக்கு சென்றிருக்கான்? அவனுடைய வீட்டுக்கு. அவனுடைய வீட்டுக்கு தான் சென்று இருக்கிறான். சரியா? அதே மாதிரி பாருங்க, மாலதி பேனையை தொலைத்து விட்டாள். அதே கான்செப்ட் தான். என்ன, யாரோட பேனையை தொலைச்சான்னு சொல்லலுமா நம்மளுக்கு? இல்ல. இப்ப அவளுடைய இதை போட்டு அட் பண்ணி பாருங்க, மாலதி அவளுடைய பேனையை தொலைத்து விட்டாள். எப்படி பாரு, இப்ப யார பேனையை அவ தொலைச்சிருக்கிறா? மாலதி அவளுடைய பேனை. அவளுடைய பேனை. பாருங்க, குருவி ஓகே பாருங்க, குருவி அதன் குஞ்சுகளுக்கு இரை தேட சென்றது. இந்த குருவியை வெட்டிட்டு பாருங்க, சாரி அதனை வெட்டிட்டு பாருங்க, குருவி குஞ்சுகளுக்கு இரை தேட சென்றது. எந்த குஞ்சுகளுக்கு இரை தேட சென்றது உங்களுக்கு கெஸ் பண்ண இயலாது. அதே சேர்த்து சொல்லுங்க. சேர்த்து சொல்லுங்க. அப்ப
ஓகே, சரியா? என்னண்டா பிள்ளைகள், இதுகளை அந்த தான், தம், தாங்கள், அதே மாதிரி இதெல்லாம் நீக்கி பார்க்கும்போது ஒரு பொருள் மயக்கம் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஏற்படுது. சரி, பொருள் மயக்கம் என்ன செய்யுது, ஏற்படுது. மாலதி தன் பேனையை தொலைத்து விட்டாள் என்றால், அந்த தன்னை விட்டுட்டு மாலதி பேனையை தொலைத்து விட்டாள்னா, யார பேனையை தொலைச்சாள், அவளோட பேனையை தொலைச்சாளா, இல்லாட்டி வேற யார பேனையும் தொலைச்சாளான்ற ஒரு பொருள் மயக்கம் என்ன செய்யுது, ஏற்படுது. சரியா? அதே மாதிரி பிள்ளைகள், இப்ப கண்ணன் வீட்டுக்கு சென்றான்டா, அவன் யார வீட்டுக்கு சென்றிருப்பான், நிறைய வீடு இருக்கி, யார வீட்டுக்கு சென்றிருப்பான்னு நம்மளுக்கு சொல்லலாது. அப்ப அவனுடைய வீட்டுக்கு சென்றான்ட நம்மட பொருள் மயக்கத்தை நீக்கிற மாதிரி, சரி கண்ணன் வந்து அவன் வீட்டுக்கு தான் சென்றிருக்கிறான் என்ன அந்த வாக்கியத்தை என்ன செய்யுது, ஃபுல்ஃபில் பண்ணுது. பொருள் மயக்கம் இல்லாம நம்மளுக்கு என்ன செய்யுது, தருது. அப்ப இந்த விஷயங்கள் வந்தால் நீங்க உசாரா இருக்கணும். இது வந்து படற்கை தற்சுட்டு பெயர். படற்கை தற்சுட்டு பெயர். தன்னை, தம்மை, தங்களை, அவன், அவள், அது வந்தாலும் என்ன பிள்ளைகள், படற்கை தற்சுட்டு பெயராக வரும். அதை நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும். கண்ணன் தன் வீட்டுக்கு போனான் அப்படி வருதா, இல்லாட்டி கண்ணன் அவனுடைய வீட்டுக்கு போனான் அப்படி வருதா, அந்த வாக்கியங்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், இந்த உதாரணங்கள் வருதான்னு பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். விளங்கிட்டா? ஓ மிஸ் விளங்கிட்டு. சரி, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மிஸ். சரி, அடுத்தது பிள்ளைகள் வினா பெயர். சரியா? அடுத்தது வந்து வினா பெயர். இந்த வினா பெயர்கள் வந்து உங்களுக்கு பெருசா தேவையில்லை, சில சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் முக்கியமான விஷயம். சரியா? இந்த விஷயங்கள் என்ன பிள்ளைகள், முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதாவது வினாப்பெயர்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது வடிவம் மாறுகின்றது, வடிவம் மாறாதவை, சாரியை ஏற்கிறது, சாரியை ஏற்காதவை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை வந்து உங்களுக்கு கேட்டு வார. சரியா? இங்க பாருங்க, யார் உங்களுக்கு தெரியும், யார், எவன், எவள், எவர்கள், அது என்ன, எத்தனை, எவ்வளவு, அதெல்லாம் வந்து வினாப்பெயர்கள் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த யார் என்று இருக்குதானே, யாருங்கிற அந்த பெயரை தவிர ஏனைய எல்லா வினாப்பெயர்களும் என்ன, ஏ என்று அடியாக கொண்டது. பாருங்க, ஏனாதான் முதலாவது அடியாக இருக்கு. யாருங்கிறத தவிர மிச்சம் எல்லாம் வந்து என்ன, ஏனாதான் முதல் அடியாக இருக்கு. சரிதானே? அதே மாதிரி பிள்ளைகள் என்ன, எவை. சரியா? என்ன, என்ன, எவை, இந்த ரெண்டு வினாப்பெயர்களை தவிர ஏனையவை வேற்றுமை உருவு ஏற்கும் போது வடிவம் மாறாதாம். சரியா? அப்ப என்ன, எவை, இது ரெண்டும் தான் வடிவம் மாறுகின்ற வினா பெயர்கள். நோட் பண்ணி நல்லா வச்சுக்கொள்ளும். சரியா? என்ன, எவை என்பது வந்து வேற்றுமை உருவு ஏற்கும் போது என்ன செய்யுது, வடிவம் மாறுகின்றது. மத்த எதுவும் என்ன செய்யல, மாறாது என்று சொல்றாங்க. சரி, அதுக்கு உதாரணத்தை பார்ப்போம். சரி, இங்க பாருங்க, யார் பிளஸ் ஐ, யாரை, வடிவம் மாறாம என்ன செஞ்சிருக்கி, வந்துரு. எவன் பிளஸ் ஐ, எவனை, அப்படி நோமலா இயல்பாக என்ன செஞ்சிருக்கி, வந்திருக்கி. சரியா? என்ன என்கிறது வேற்றுமை உருவு ஏற்கும் போது பிள்ளைகள் அத்து சாரியை பெறும். உங்களுக்கு தெரியும், என்ன சகை, எண்ணத்தை, என்ன என்று கேட்க மாட்டோமே, எண்ணத்தை, அங்க ஒரு அத்து சாரி என்ன செய்யுது, தோற்றம் பெறுகின்றது. என்ன சகால், என்ன ஆள் என்று கேட்க மாட்டோமே, எண்ணத்தாள், அப்ப அங்க ஒரு அத்து சாரி என்ன செய்யுது, அங்கேயும் ஏற்படுகின்றது. சரியா? எண்ணத்தை, எண்ணத்தாள், இது வந்து நம்மளோட பேச்சு வழக்கு. என்னத்தால நீ எக்ஸாம் எழுதுனா, என்னத்தை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறா, இது வந்து பேச்சு வழக்கு. சரியா? நடைமுறை வழக்கு இல்லாட்டியும் எழுத்துமுறை வழக்கு இல்லாட்டியும் இது வந்து பேச்சு வழக்கு. என்னத்தை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறா, என்னத்தால் இதை செஞ்சா. சரியா? அந்த மாதிரியான வந்து வேற்றுமை, என்னங்கிற ஒரு கேள்வி வினாடி வந்து வேற்றுமை உருவு வைக்கும்போது மாறுது, சாரியை வந்து ஏற்குது. அதே மாதிரி பிள்ளைகள் எவை, எவைங்கிறதும் வேற்றுமை உருவு ஏற்கும் போது ஈறுகட்டு அற்று சாரியை பெறும். சரியா? கடைசி எழுத்து இல்லாம போய் அற்று சாரி என்ன செய்தான், பெரு. எவை சகை, எவையை என்று கேட்க மாட்டோம், எவற்றை. எவை சகால், எவையாள் என்று கேட்க மாட்டோம், எவற்றாள் என்றுதான் கேட்போம். சரியா? எவற்றை செய்து முடித்தால், இது வந்து எழுத்து வழக்கு. எவற்றை செய்து முடித்தாள், எவற்றால் செய்து முடித்தாள். சரியா? அப்படி இந்த எவையும் என்ன என்கிறதும் வந்து பிள்ளைகள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது வடிவம் மாறுகின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மாறி கீறி எழுதுற இல்ல. இது வந்து ஒரு முறை வந்திருக்கு பாஸ்ட் பேப்பர்.
சரியா? அதனாலதான் உன்னிப்பா சொல்றேன். சரியா? விளங்கிட்டா? வினாப்பெயர்கள், இந்த வினாப்பெயர்கள் எந்த செக்ஷன் எதை மேம் விளங்கிட்டா? உன்னிப்பா பார்க்கணும்? இந்த அறிக்கை இந்த நான் ஓ இப்ப மிஸ் சொல்லிட்டு இருந்தேனே, விளங்கி. இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கணும் உன்னிப்பா. சரி, அதாவது வேற்றுமை உருபு ஏற்கும் போது இது வந்து புணர்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். புணர்ச்சியிலையும் இது இன்னொரு கமும் இருக்கும். சரியா? இது விளங்கிட்டா? ஓ மிஸ் விளங்கிட்டு. ஓகே. கீழே இருக்கிறது பிள்ளைகள் வினாடியாக பிறக்கும் வேறு மாற்று பெயர்கள். சரி, அது வந்து வினா இந்த பெயர்களோடைய மேல இருக்குதானே, இந்த பெயர்களோடையே சொற்களை இடைச்சொற்களை வந்து சேர்க்கிறது. இந்த ஓண்டு சேர்த்தா யாரோ எவனோ எவ்வளோண்டு வரும். அதே மாதிரி ஆவது சேர்த்தால் யாராவது எவனாவது எத்தனையாவது, சரியா, எதுவாவது, அந்த மாதிரி அந்த வினா அடியாக பிறக்கிற வேறு மாற்று பெயர்கள். இது வந்து நார்மல் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு கொண்டால் போதும். இதுல கொஞ்சம் டீப்பானும் தேவை இல்லை. சரியா? இதுதான் நான் சொன்னேன். இப்ப எவையேனும், சரியா, ஏனும்ங்கிறது சேர்க்கிறது. சரியா? எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருகிறேன். அப்போது ஒரு கேள்வி கேட்டேன், அந்த எவையேனும் எத்தனையாவது எவ்வளவோ, சரி, என்னவாவது ஏதாவது யாராவது, அந்த மாதிரி வந்து ஆவ சேர்க்கிறது, ஆவோ அல்லது ஓவது ஓவனாவ சேர்க்கிறது வந்து வினா அடியாக பிறக்கிற மாற்று பெயர்கள். சரி, அப்ப யாரோ வந்திருக்கிறார். ஓ, புணர்ச்சி அப்படின்னா என்ன மிஸ்? என்னம்மா? புணர்ச்சி அப்படின்னா என்ன மிஸ்? புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்னு என்ன மிஸ்? விலங்கலை நீங்க கேக்குறது. புணர்ச்சி எப்ப படிச்சு தருவேண்டா கேக்குறீங்க? புணர்ச்சி அப்படின்னா புணர்ச்சி என்றால் என்னன்னு கேக்குறாங்க மிஸ். புணர்ச்சி என்றால் என்ன என்றால் பிள்ளைகள், 2 சொற்கள் புணர்றது, அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் புணர்றதுதான் புணர்ச்சி. அதாவது 2 சொல் சேர்ந்து புணர்றதுதான், அதாவது 2 சொல் வந்து சேர்ந்து ஒரு சொல்லாகிறதுதான் புணர்ச்சி. சரியா? 2 சொல் அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்கள் வந்து என்ன ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒரு சொல்லாகிறது தான் என்ன இந்த புணர்ச்சி என்று சொல்றது. சரியா? இப்ப யாரோ, யார் சக, இந்த பாருங்க இதுலயே சொல்றேனே உங்களுக்கு, யார் என்கிற நிலைமொழியோட ஓ என்கிறது சேர்ந்துதான் யாரோ என்று என்ன செஞ்சிருக்கி வந்திருக்கி. அதே மாதிரி என்ன என்கிற நிலைமொழியோட ஓ சேர்ந்துதான் என்னவோ என்று என்ன செஞ்சிருக்கி வந்திருக்கி. சரியா? இதெல்லாம் வந்து பேசிக் புணர்ச்சியும் நான் அன்னைக்கு படிச்சு தந்துட்டேன். சரியா? ஓகே. சரி, இதையும் கொஞ்சம் பாருங்க, இதையும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த அளவு பெயர்களும் உங்களுக்கு வாரது பிள்ளைகள். அளவு பெயர்கள் என்றால் சிலர் பலர், இது ரெண்டும் தான் என்ன உயர்திணைக்குரிய அளவு பெயர்கள். சிலர் வந்து கூட்டத்திற்கு வந்தனர், பலர் கூட்டத்திற்கு வரவில்லை, இது வந்து அளவு பெயர்கள். அதே மாதிரி அஃறிணையும் என்ன செய்யும், இந்த அளவு பெயர்கள் குறிக்கும். சில, பல, கொஞ்சம். சரியா? கொஞ்சம் தாங்க, நாம மனுஷனுக்கு கொஞ்சம் என்று பயன்படுத்த மாட்டோம். உயிரற்ற பொருட்களுக்கு தான் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம் கொஞ்சம். அப்ப அஃறிணைக்கு சில பல கொஞ்சம் வரும், உயர்திணைக்கு சிலர் பல உயர்திணைக்கு அளவு பெயர்கள் என்ன செய்யும் வரும். இந்த சில பல வந்து வேற்றுமை உருவு ஏற்கும் போது பிள்ளைகள் அத்து சாரியை ஏற்குது. பாருங்க, சில பிளஸ் ஐ, இது நாம பதவியெல்லாம் படிச்சோம். சரியா? அதனால டீப்பா பார்க்க தேவை. சரியா? சில பிளஸ் ஐ சிலவற்றை, பல சக ஆள் பலவற்றால், பல சாய் பலவற்றை அப்படின்னு என்ன செய்யுது வந்திருக்கு. இது எப்படி தெரியுமா உங்களுக்கு கேள்விக்கு வரும்? பின்வருவனவற்றுள் அளவு பெயர்கள் வந்தது, இல்லாட்டி பின்வருவற்றுள் பெயர் சொல் இடம்பெற்றது, அல்லது பின்வருவற்றுள் சில என்பது பெயர் சொல்லாக வந்தது என்று வரலாம். சில வந்து என்ன பெயர் சொல்லாக வந்தது, இது ஒரு முறை வந்திருக்கு உங்களுக்கு. இதுல பாருங்க, விழாவுக்கு பலர் வந்தார்கள், விழாவுக்கு பலர் வந்தார்கள், இது மட்டும் இருக்கணும். சிலர் வரவில்லை, அதை விடுங்க. விழாவுக்கு பலர் வந்தார்கள், இதுல என்ன பிள்ளைகள் பெயர் சொல்ல வருது? சிலர் பலர். வெரி குட். சிலரங்கிறை பலரங்கிறை தான் என்ன பிள்ளைகள் பெயர் சொல்லாக வருது. சரியா? மாணவர்கள் குறைகளை சுட்டி காட்டினார்கள். சரியா? நல்லா கவனிங்க, மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டினார்கள். இதில் சில என்பது பெயர் சொல்லா அடைமொழியா என்னது? பெயர் சொல். மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டினார்.
வடிவ கவனிக்கணும். சில குறைகள் அடைமொழி என்பது அடைமொழி அடைமொழியை தவிர தெளிவாக மாணவர்கள் வந்துடும். வெரி குட். விளங்குதா? அப்ப எங்க மிஸ்டேக் வரீங்கன்னு விளங்குதா? வடிவா வாசிக்கணும். சில குறைகள் என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுறாங்க. சரியா? அதே மாதிரி வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? எனக்கு அது புரியல. புரியலையா? இப்ப பாருங்கம்மா, மாணவர்கள் சில பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டினர். சரியா? சில குறைகளை என்ன சுட்டி காட்டினர் என்று வரும்போது இங்க மாணவர்கள்ங்கிறது பெயர் சொல்லாக வந்துரும். மாணவர்கள்ங்கிறது என்ன பிள்ளைகள்? பெயர் சொல்லாக வந்துரும். இங்க குறைகள் என்கிறதுக்கு அடை சேர்க்கிறது தான் சில பல என்கிறது வந்து அடைமொழியாகத்தான் இங்க வரும். தனியே வரும்போது இது அளவு பெயராக வரும். இது இங்க வரும்போது என்ன அடைமொழி. அதன் சில குறைகள் பல குறைகள் என்ன செய்வீங்க, அடைமொழியாகத்தான் வருகின்றது. விளங்குதானே? அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? ஒரு பாஸ் பேப்பர் பார்த்தாதான் அந்த கேள்வி உங்களுக்கு விளங்கும். சரி, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் பார்த்துட்டு வரேன். பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி யாருக்கும் தெரியுமா? கேள்வி செஞ்சு பார்த்து இருந்தா தானே தெரியறதுக்குன்னா, பாஸ் பேப்பர் தொட்டு இருந்தா தான் தெரியறதுக்கு. பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. யாரும் செஞ்சது தெரியுமா? தெரிஞ்சாக்களுக்கு சொல்லுங்க பாப்போம். கேள்வியும் காண இல்ல. ஞாபகம் இருக்கிறார்கள்? என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியில இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. சில என்பது அடைமொழியாக வாரதோ பெயர் சொல்லாக வாரதோன்னு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அது எங்கன்னு தெரியல. வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா? கேள்வியை வாசிக்கிறேன். 17ஆம் ஆண்டு 10வது கேள்வியா வந்திருக்கு. சரியா? சொல்றேன், நல்லா கவனிங்க. சரி, சில என்பது அடைமொழியாக இடம்பெற்ற வாக்கியம் எது? சில என்பது என்ன பிள்ளைகள்? அடைமொழியாக வந்த வாக்கியம். இப்ப சொல்லும். சரியா? சிலர் மாணவர்களை குறை கூறுகின்றனர். இது வருமா வராதா? சிலர் மாணவர்களை குறை கூறுகின்றனர். ஏன் வராது? சிலர் என்பது அங்க என்னையா வந்திருக்கி? சரியா? அப்ப அது வராது. அப்ப முதலாவது வராது. சரியா? அடுத்தத பாப்போம். குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள். இது என்ன? வருமா வராதா? வராது. ஏன்? குறைகள் சிலவற்றை ஒத்துக்கொண்டார்கள். இங்க குறைகள் சிலவற்றை போது அங்க ஒரு அடைமொழியாக வருதா? இது இல்ல. சிலவற்றை நான் சொல்லிட்டேன். இந்த சில பல வந்து வேற்றுமை உறுப்புகள் வைத்தால் எப்படி வரும்? சரியா? அது வராது. சிலது பெயராகத்தான் வருது. அவற்றுள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன. இது என்ன? வருமா வராதா? வராது. ஏன்? அதுவும் சிலவற்றுக்கு என்ன செஞ்சிருக்கி? அச்சு சாரியை இடம் பற்றி ஒரு பெயராகத்தான் என்ன செஞ்சிருக்கி? ஒரு அளவு பெயராக என்ன செஞ்சிருக்கி? வந்திருக்கி. அதுவும் வராது. சரி, 4வது விடையை பாருங்க. சில தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன. சில தீர்க்க முடியாதவையாகவே உள்ளன. இதுல என்ன வந்திருக்கு? சில ஏன் வராது? பெயராக வந்திருக்கு. பெயராக வந்திருக்கு. இப்ப பாருங்க, மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகின்றார்கள். இப்ப விளங்கிட்டா? குறைகள் என்கிறது இருக்கிறதாகத்தான் சில என்கிறது என்ன செஞ்சிருக்கி?
வந்திருக்கு. இப்படியான கேள்விகளும் உங்களுக்கு என்ன செய்யற கேட்டு வர. அப்ப நீங்க வினாப்பெயர்கள் தானே படிச்சீங்க, அடைமொழி படிக்கலையே மிஸ் என்று சொல்ல கூட. இலக்கணம் வந்து ஒன்று படிச்சால் ஒன்றுக்கு எதிர்மறையான கேள்வி வாய்த்தான் என்ன செய்யும் வரும். அப்ப விளங்கிட்டா? அந்த கேள்வி விளங்கிட்டா? விளங்கிடுது மிஸ். விளங்கிட்டு மிஸ். விளங்கிட்டு. ஓகே, சரியா? Okay. அந்த பேப்பர்லயே 9வது கேள்வியை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லிருக்கீங்க. 9வதா? ஓகே, 9வதையும் நான் விளங்கப்படுத்திடுறேன் அந்த புள்ள கேட்டதால. சரியா? பாருங்க, பின்வருவனவற்றுள் படற்கை தற்சுட்டு பெயர். கேட்டது என்ன பிள்ளைகள்? பின்வருவனவற்றுள் படற்கை தற்சுட்டு பெயர்னு கேட்டிருக்காங்க. முதலாவது வந்து பிள்ளைகள், முதலாவது விட வந்து படற்கை தற்சுட்டு படிச்சுட்டோம். சரியா? முதலாவது விட வந்து அவன் என்னை அன்போடு வரவேற்றான். அவன் என்னை அன்போடு வரவேற்றான். இந்த இது வருமா வராதா? வராது மிஸ். வராது. என்னைங்கிறதான் வந்துருக்கு. படற்கை தற்சுட்டு பேர் என்றால் என்னென்ன வரணும்னு சொல்லிக்கிறேன். தான், தாங்கள், அவன், அவள், அவள். அந்த இதுகள் வரணும். மெயினா தான், தாம், தாங்கள் வரணும். அப்ப முதலாவது விட வராது. சரியா? 2வது விடைய பாருங்க. அதுலயே அவன் உன்னை பாராட்டி பேசினான். இது வருமா? வராது மிஸ். வராது. வராது. மூன்றாவது விடைய பாருங்க. அவன் எங்களை மிகவும் நம்பியிருந்தான். இது வருமா? வராது. வராது. 4வது விடைய பாருங்க. அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை. ஓகே, ஏன் வரும்? இரண்டாவது ஓகே, அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை என்றால் தன்னை என்பது என்ன? தான் பிளஸ் ஐ என்ற அந்த படற்கை தற்சுட்டு பேர் வந்து சேர்ந்து வந்துருக்கு. அப்ப இதெல்லாம் வராது. அப்ப இந்த கேள்வி கிளியரா? ஓகே, இப்படி இந்த பாஸ் பேப்பரை தான் நீங்க செய்து என்ன செய்ய போறீங்க? போட போறீங்க. செய்து என்ன செய்யறீங்க? போட போறீங்க. சரியா? ஓகே, சரி. இன்னொரு கேள்வி சொல்றேன் பிள்ளைகள், இதையும் பாருங்க. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். பின்வருவனவற்றுள் பல என்பது பெயர் சொல்லாக அமைந்த விஷயம். சரியா? பல என்பது என்ன பிள்ளைகள்? பெயர் சொல்லாக வந்த வாக்கியத்தை கேட்கிறாங்க. சரி, மைக் ஆன் பண்றேன். முதலாவது விட வந்து பிள்ளைகள், பலரும் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. முதலாவது விட பலரும் எதிர்பார்த்தது போன்றவே நடந்துச்சு. இது வருமா? வராது. ஓகே, சரியா? ஏண்டால் நான் இங்க பாருங்க, பலவற்றால் சிலவற்றால் அப்படி பாறைதான் அளவு பெயர்களாக வரும். சரியா? பெயர் சொல்லாக வரும். சரி, ஓகே. அடுத்ததை பார்ப்போம். 2வது வாக்கியத்தை பாருங்க. பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. இது வருமா? வராது. அப்ப ஓகே, இங்க என்ன வந்திருக்கு? பலங்கிறது அடைமொழி. அவர் பலசரக்கு வியாபாரம் செய்கின்றார். வராது மிஸ். வராது. ஏன் இங்க வராது? பலசரக்கு இங்க வந்து கூட்டு பெயர். என்ன நடந்திருக்கு? பலசரக்கு. அதில் பலங்கிறது பெயர் சொல்லாக இல்ல. ஏன்னா பலசரக்கு வியாபாரம், பலசரக்கு கட்டி சொல்லுவாங்க, அதை பெயர் சொல்ல, அது வேற. பலங்கிற வராது. அடுத்த விடைய பாருங்க. பலவாறு சிந்திக்க வேண்டியுள்ளது. இது வருமா? வராது மிஸ். வராது மிஸ். வரும் மிஸ். பலவாறு சிந்திக்க வேண்டியுள்ளது. வராது. வராது. எப்படி சிந்திக்க வேண்டும்? பலவாறு. இது ஒரு அடைமொழி. எப்படி என்று கேட்டாதான் பிள்ளைகள் அடைமொழி வரும். சரியா? அடைமொழி எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்றால் எப்படி என்று கேட்டால்தான் அடைமொழி வரும்.
எப்படி சிந்திக்க வேண்டும்? பலவாறு. பலவாறு சிந்திக்க வேண்டும். வெரி குட். அப்ப அது அடைமொழி, அதுவும் வராது. அடுத்தத பாருங்க. பலவற்றையும் பற்றி பேசிக்கொண்டோம். வரும் மிஸ். வரும் மிஸ். வினா பல அற்று சக ஐ. வெரி குட். விளங்கிட்டா? இப்ப பலவற்றை என்று சொல்லும் போது அங்க ஒரு அது பேராக வருது. பலவற்றை என்று சொல்லும் போது அது ஒரு செய்து பேராக வருது. ஒரு பேரா வருது. ஓகே, விளங்கிட்டா அந்த கேள்வி? இப்படிதான் கேள்வி வருது உங்களுக்கு. மிஸ் அந்த விடை இப்படிதான் திரும்ப என்ன சொல்லுங்க. இந்த விடைய பலவற்றை பற்றி சரி, பலவற்றையும் பற்றி பேசிக்கொண்டோம். சரியா? ஓகே, அப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்யுங்க. நானே இப்ப பாஸ் பேப்பர் செய்து காட்டினா நீங்க சும்மா இருப்பீங்க. சரியா? நீங்க பாஸ் பேப்பர் செய்து போடும். சரி, அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொன்று சொல்றேன். எதையும் டக்குன்னு சொல்லிட்டால் விஷயம் முடிஞ்சு. சரி, அதை நீங்க செய்திருவீங்க. இந்த ஆக்கப்பெயருக்கு ஒருக்கா நுஹ்மான் சார் புக்ல இருக்கிற இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பெயரோட ஆளி செஞ்சால், பெயரோட சாலி சேர்ந்தால், அதாவது ஆக்கப்பெயர் என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு பெயர் சொல்லோட, சரியா, உள்ள ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோட சேர்ந்து விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுறதுதான் என்ன பிள்ளைகள்? ஆக்கப்பெயர். இப்ப தொழில்ங்கிற ஒரு பெயரோட ஆளி சேர்ந்து தொழிலாளி, முதலாளி, நோயாளி, சரி, வேலை சககாரி, வேலைக்காரி, அப்படி என்ன செய்யற வாரைதான் என்ன? ஆக்கப்பெயர். அப்ப ஆக்கப்பெயரை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஆக்கப்பெயரை நீங்க இதென்றால் கொஞ்சம் இந்த நிறைய போட்டுட்டு பாருங்க, நிறைய இருக்கு. வினையோட இப்பு சேர்ந்தால், வினையோட ஐ சேர்ந்தால் நிறைய இருக்கு. இந்த வகைகளை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சு கொண்டு போகணும் எக்ஸாம். சரியா? இந்த விஷயத்தை சொல்லித்தரேன். இது மெயினான விஷயம், விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக சொல்லித்தரேன். இந்த வினையோட ஈற்றுமை இரட்டித்தல் உங்களுக்கு வாருது. சரியா? பின்வரொன்றுள் ஈற்றுமை இரட்டித்து புணர்ந்த சொல். சரியா? வந்திருக்கு பாருங்க. எழுது. எழுது வந்து பாருங்க, எழுத்து என்று வந்திருக்கு. ஈற்றுமை வந்து எழுதுல ஈற்றுமை வந்து இத்சக ஊ. இந்த ஈற்றுமை இன்னொருக்கா ரெட்டிச்சு வந்திருக்கு பாருங்க. எழுத்து இதுல சொல்லும் போது ரெண்டு இத்தனை என்ன செய்யுது இருக்கு. இதுதான் பிள்ளைகள் ஈற்றுமை இரட்டிக்கிறது. இதுதான் என்ன? ஈற்றுமை இரட்டிக்கிறது. அதே மாதிரி பாருங்க, பாடு. இந்த பாடுல வார இட்சக ஊ, அப்ப இட்டன்னாதான் நிலைமொழி இறுதி எழுத்து. சரியா? ஈற்றுமை என்றால் என்னன்னு கேக்குறீங்க. ஈற்றுமை என்று சொல்றது பிள்ளைகள் நிலைமொழியின் கடைசி எழுத்து. நிலைமொழியின் கடைசி எழுத்து. இங்க பாடு என்றால் டூனா தானே கடைசி எழுத்து. இந்த டூனா எப்படி உருவாகுது? இட்சக ஊதான் டூ. அப்ப இந்த இட்டன்னாதான் என்ன? நிலைமொழி ஈற்றுமை. இதான் என்ன பிள்ளைகள்? நிலைமொழி ஈற்றுமை. இது வந்து இரட்டிச்சு வார மாதிரி என்றால் பாட்டு என்று சொல்லும் போது பாருங்க, ரெண்டு இட்டனா வருது. இதுல ஒரு இட்டனா இருக்கி, அதே மாதிரி இட்சக ஊதான் இட்டன. சரியா? அப்ப இதுல ரெண்டு இட்டனா என்ன செஞ்சது இருக்கி. சரியா? இதை இன்னொன்றுக்காம் சொல்றது உகரம் கற்று ஈற்றுமை இரட்டித்தல் என்றாலும் இதுதான். உகரம் கட்டு ஈற்றுமை இரட்டிக்கிறது என்றாலும் ஒன்றுதான். இப்ப இதுல எழுதி காட்டணும் உங்களுக்கு. இதுல பாருங்க, எழுதி காட்டன். எழுது. இதுல பாத்தீங்கன்றால் இத்சக ஊதான் என்ன பிள்ளைகள்? தூ என்று வந்திருக்கு. ஆனால் இது உண்மையா எழுத்து என்று வரணும். எழுத்து என்று என்ன செஞ்சிருக்கி வந்திருக்கு. இதுல ஒரு உகரம் இல்லாம போய் என்ன செஞ்சிருக்கி? எழுத்து என்று என்ன செஞ்சிருக்கி வந்திருக்கி. சரியா? அதே மாதிரி இப்ப காடு பிளஸ் ஐ என்றால் காட்டை. சரியா? இதுல இட் பிளஸ் ஊ இருக்கு. சரியா? இதுலயும் இந்த இட்டன்னா இருக்கி, ஒரு இட்டன்னா இருக்கி, ஐயன்னா இருக்கி. ஈற்றுமை இரட்டிச்சு இருக்கி. ஈற்றுமை என்ன செஞ்சிருக்கு? இரட்டிச்சு இருக்கி. ஆனால் இங்க பாருங்க, இந்த உகரம் வந்து இங்க இருக்கிற உகரம் இங்க வர இல்லை. இங்க இருக்கிற உகரம் என்ன செய்யல? இங்க வரல. அப்ப இதுதான் பிள்ளைகள் ஈற்றுமை இரட்டிச்சு உகரம் கெட்டு வார என்றால் இதுதான் காட்டை. சரியா? காடு பிளஸ் ஐ சேரும் போது காட்டை என்று உகரம் கெட்டு என்ன செய்து வருது. இந்த உகரம் கெடுதா இல்லையான்னு நீங்க பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்படி பிரிச்சு போட்டு பார்க்க வேணும். விளங்குதா? விளங்கினதா?
ஓ மிஸ் விளங்கிட்டு மிஸ் ஓ மிஸ் ஓகே அதே மாதிரி இன்னொன்றும் இருக்கி. Right. இன்னும் இது முடியல பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல அடுத்த மிச்சத்தை பார்ப்போம். சரி, இன்னொன்று இன்னைக்கு பாருங்க. வினை குறில் வந்து நெடிலாகிறது. இதுவும் ஒரு மாதிரி பாஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு வந்திருக்கு, வந்து எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். குறில் நெடிலாகிறது. இங்க பாருங்க, பெரு பேரு, பெரு என்கிறது இங்க பாருங்க நெடிலாகி பேரு, கெடு கேடு. சரியா, இங்க ரெண்டையும் ஒரே மாதிரி விஷயம் தான் இருக்கு. பெரு பேரு ரெண்டும் வந்து ஒரே பொருளைத்தான் உணர்த்துது. கெடு என்றா கெடுதல், கேடு என்றாலும் கேடு விளைவிக்கிற அந்த தீமைதான். சரியா, படு பாடு. சரியா, அதே மாதிரி அடிபடு அடிபாடு, விடுபடு விடிபாடு, இடிபடு இடிபாடு. இப்படி வந்து குறில் வந்து நெடிலாகி என்ன செய்தது வருகின்றது. அப்ப இது உங்களுக்கு நார்மலா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு முறை இது பாஸ்ட் பேப்பர் கேள்விக்கு வந்திருந்துச்சு. சரியா, அந்த கேள்வி எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க பார்த்தால் தெரியும். சரியா, அதாவது குறில் வந்து நெடிலாகணும், அதே மாதிரி கொஞ்சம் மெச்சாகரமாயும் என்ன செய்யணும், இருக்க வேணும். அப்ப இது விளங்கிட்டா? இது சின்ன சின்ன விஷயங்கள். இது விளங்கிட்டா? ஓ மிஸ் விளங்கிட்டு. ஓ மிஸ் விளங்கிட்டு. சரியா, இப்ப இந்த விஷயங்கள் ஒரு காரியங்க, நான் அந்த பாஸ் பேப்பர் கேள்வி இருக்க சொல்லிட்டே போறேன். சரியா, உங்களுக்கு விளங்க 23 வந்திருக்கா? ஓகே, 23ல பாக்குறேன். வெயிட். ஓ மிஸ் 2023. 23ல என்ன கேள்வி வந்திருக்கி? வினைச்சொல்லில் இடம்பெற்ற குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயர். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. வினைச்சொல்லில், சரியா, வினைச்சொல்ல இடம்பெற்ற குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயர். சரியா, முதலாவது விட வந்து பிள்ளைகள் பாட்டுன்னு கொடுத்திக்கிறாங்க. முதலாவது விட பாட்டு, பாருங்க கண்டுபிடிங்க. சரியா, தோல்வி, சரி, நாட்டம், நாற்றம், பேரு. எது வரும்? பேரு மிஸ். பேரு மிஸ் வரும். ஓகே, ஏன் நான் நுஹ்மான் சார் புக் உங்களை படிக்க சொல்றேன்? இப்ப விளங்கினதா? விளங்கினதா? அப்படி ஓ மிஸ் அதுக்கு அப்படி என்ன செஞ்சிருக்கி, வந்திருக்கி. இன்னொன்னும் வந்துச்சு பிள்ளை, இன்னொரு வருஷத்துலயும் வந்துருந்துச்சு. சரி, அந்த கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது சரியா, 2021 22ல வந்தது. சரியா, 2021 22ல வந்து பாருங்க. பின்வருவனவற்றுள் உகரம் கெட்டு ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டுகின்ற வினை. பின்வருவற்ற உகரம் கெட்டு ஈற்றுமை இரட்டிச்சு இறந்த காலம் காட்டும். சரியா, இதுவும் இதோட ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். சரியா, பாருங்க. எடு, முதலாவது என்ன? எடு. இதுல உகரம் கெட்டு வாரமாய் இல்ல. சரியா, இரு, இருந்தான், அப்படிதான் வரும். அதுல உகரம் வந்து ஈற்றுமை இரட்டிக்கையில். கொடு எப்படி வரும்? கொடுத்தான். அதுல ஈற்றுமை இரட்டிக்கா? இல்ல. தடு, தடுத்தான். இல்ல மிஸ். பெரு, பெற்றான். ஓ மிஸ் வரும். பெற்றான், ரெண்டு வரும். இதுல பாருங்க. சரி, இதுல இல்ல, புணர்ச்சியிலையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் ரிலேட்டடா வர விஷயம்தான். அதாவது ஈற்றுமை இரட்டிச்சு ரெண்டு காலம் காட்டணும். சரியா, நட்டான், புக்கான், சரியா, பெற்றான். சரி, அந்த மாதிரி வந்து அது நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே ரெண்டிக்குதா இல்லாட்டி ஒருமைதான் வருதா இன்னும் உங்களுக்கு என்ன செய்யலும் பார்த்துக்கொள்ளே. இன்னொரு கேள்வியும் இருந்தது, சரி எனக்கு ஞாபகம் இல்லை என்னண்டு. இந்த பகுதியில வர மாதிரி ஒரு கேள்வி. சரி, நீங்க தேடி பார்த்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் எழுதி போட்டு விடணும்.
சரியா? காணியில அவசரத்துல தேடின வராய் தானே. ஓகே, இத சொல்லுங்க பட்டாக்கண்ட ஒரு இது சொல்றேன், இதோட கிளாஸ முடிப்போம். அமைச்சர் அவர்களே, அமைச்சர் அவர்களே தங்கள் வரவு, அமைச்சரவர்களே தங்கள் வரவு நல்வரவாகுக. இவ்வாக்கியத்தில் தங்கள் என்பது படர்க்கை தற்சுட்டு பெயர், படர்க்கை பன்மை பெயர், முன்னிலை பன்மை பெயர், முன்னிலை மரியாதை உரிமை பெயர், படர்க்கை மரியாதை உரிமை பெயர். அமைச்சரவர்களே வெரி குட். கிளியரா? ஓ மிஸ் கிளியர் ஆயிட்டு. இப்ப பாஸ் பேப்பரை படபடன்னு செஞ்சு போடுவீங்களா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள? மிஸ் அந்த விடைக்கு முன்னிலை படர்க்கை உரிமை பெயரா? ஓ, முன்னிலையில இருக்கிற ஒரு ஆளை மரியாதை காரணமாக கூடுறேன். இப்ப சொல்லி தந்தேன்ல, வந்ததை போடுறீங்களா? இனிமே என்னென்ன இன்னைக்கு உங்களுக்கு விகுதி ஆக்கப்பெயர். ஓகே, ஆக்கப்பெயர் சொல்லிட்டேன். அடுத்தது கூட்டு பெயர் இருக்கேன, கூட்டு பெயரும் தொகை சொற்களும் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் இருக்கு. சரியா? அப்ப வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்ப செய்யாம இன்ஷால்லா நாளைக்கு கிளாஸ் போடுற கஷ்டம் என்ன பாப்போம். நாளைக்கு டைம் கிடைச்சா அந்த பகுதியை முடிச்சுட்டு ஒரேடியா ஃபுல்லா அந்த கிளாஸ் என்ன செய்யுங்கோ செய்து போடுங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு எதுல போடுற டீச்சர் என்று கேக்குறீங்க. நான் குரூப் ஓபன் பண்ணி விடுவேன், அப்ப போட்டீங்கன்னா சரி. சரி, நான் படிச்சதுல வந்த பாஸ் பேப்பர்கள் மாடல் பேப்பர்கள்ல வந்த கேள்விகளை தொகுத்து செய்து மார்க்ஸையும் எத்தனை போட்டு காட்டுங்க. சரியா பிள்ளைகள்? இந்த கிளாஸ் விளங்கிச்சா உங்களுக்கு? ஓரளவு விளங்கிச்சா? மிஸ் கேள்வி செஞ்சு போடும்போது கேள்வி எழுதியா போடணும்? ஓ, கேள்வி எழுதி விடை எழுதி சரியான விடையை திருத்தி போட்டு மார்க்ஸ் எத்தனை கேள்வி செஞ்சுக்கிறீங்க, எத்தனை கேள்வின்னு போடும். சரியா? அடுத்த 3 பகுதிகளையும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? கிளாஸை முடிக்கிறேன். குரூப்பை நான் இப்பவே ஓபன் பண்ணிவிடன். அரை மணித்தியாலம் தான் டைம். அந்த அரை மணித்தியாலத்துல கேள்விகளை செய்து போடுங்க. சரியா? ரொம்ப நேரம் டைம் தர மாட்டேன். மிஸ் இன்னைக்கே செஞ்சு போடணுமா? ஓ, இன்னைக்கே செஞ்சு போடுங்க. இப்ப படிச்ச 3 விஷயத்துக்குள்ளேயும் அந்த கேள்விகளை செய்து போடுங்க. ஓகே மிஸ் எல்லா செஞ்சு அனுப்புறேன். வருஷத்துல இருந்து இந்த பாட்டுல உள்ளதுகளை தொகுத்தா மிஸ் செய்யணும். ஓ, இப்ப நான் படிச்சு தந்தனே மாற்று பெயர் அல்லாத மூவிட பெயர்கள், அதே மாதிரி இந்த ஆக்கப்பெயர், சரி, அந்த ஈற்றுமை இரட்டிக்கிறது, குரில் நெடிலாகிறது, சரியா, படற்கை தற்சுட்டு பெயர், சில பல அடைமொழி வாரது, பேரடை வார, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தந்தனே. இப்ப இந்த படிச்ச நாலேஜ வச்சுக்கொண்டு உங்களால என்னென்ன கேள்விகள் இது சம்பந்தமா செய்ய எழுது என்று பார்த்து போடும். சரியா? எத்தனை அவர் பேப்பர் இல்லமா, பாஸ் பேப்பர் தான் நீங்க செய்யணும். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை தேடி கண்டுபிடிச்சு செய்யணும். சரியா? இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு ஓகே, கிளாஸை முடிப்போம். Thank you, miss.